அஸ்மத்குருபரம்பராய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாளை வெள்ளிக்கிழமை சுதர்சன ஜெயந்தி. வருடம் ஒருமுறை வரக்கூடியது. சுதர்சன ஆழ்வார் அவதரித்த நன்னாள். இந்த நன்னாளில் சுதர்சன ஆழ்வார் சக்தியை ஒரு கல்யாணத்தால் காண்போம். ஸ்ரீகிருஷ்ணனின் பேரனான அனிருத்தனுக்கும் பாணாசுரனின் மகளான உஷாவிற்கும் நடந்த கல்யாணத்தை காண்போம். இதை கேட்பவர்களுடைய இல்லத்தில் தடைப்பட்ட கல்யாணங்கள் நடந்தேறும், சகல சௌபாகியங்களும் கிட்டும். மகாபலியின் மூத்த மகன் பாணாசுரன் மகாவீரன், 1000 கைகளை உடையவன், சிவபெருமானின் பரமபக்தன். அவனுடைய பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவனை எக்காலத்திலும் காப்பதாக வரம் அருளினார். இது இப்படி இருக்க, பாணாசுரனின் மகளான உஷா கனவில் அனிருத்தனை கண்டாள். மந்திர சக்தியில் வல்லவளான அவளது தோழி சித்திரலேகா என்பவள் அனிருத்தனை தூக்கி கொண்டு வந்து உஷாவிடம் சேர்ப்பித்தாள். அந்தப்புறத்தில் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். இதை அறிந்த பாணாசுரன் கோபமுற்று அனிருத்தனை சிறைப்பிடித்தான். நாரதர் மூலமாக விஷயமறிந்த ஸ்ரீகிருஷ்ணன் பாணனின் மேல் படையெடுத்து வந்தார். பாணனின் ஊர் அழிவதை பார்த்த சிவபெருமான் தான் கொடுத்த வாக்கின் காரணமாக பாணாசுரனை காப்பதற்காக முருகனை சேனாதிபதியாக கொண்ட தன் கணங்களுடன் எதிர்த்து வந்தார். பினாகம் என்ற வில்லை ஏந்தியவனான ருத்ரனும் சுப்பிரமணியனும் விநாயகரும் கிருஷ்ணனை கடுமையாக எதிர்த்தனர். பாணன் தன் 1000 கைகளாலும் அம்பு மழையை பொழிந்தான். நிலைமையை புரிந்து கொண்ட கிருஷ்ணன் யுத்தத்தை முடிக்க எண்ணி தனது சக்கராயுதத்தை ஏவினார். இதை பார்த்த ருத்ரன் கிருஷ்ணனை சரணடைந்து தன் பக்தனான பாணனை காப்பாற்றுமாறு வேண்டினார். கிருஷ்ணன் சாந்தமாக சக்கராயுதத்தை திரும்ப அழைத்தார். அது பாணனுடைய 4 கைகளை விட்டு மற்ற கைகளை அறுத்து எறிந்தது. பாணனின் கர்வம் அழிந்தது. தன் மகளான உஷாவை அனிருத்தனுக்கு திருமணம் செய்து வைத்து பரிசு பொருள்களை வழங்கினான். எல்லாம் இனிதாக முடிந்தது. சுபகாரியங்களை நடத்தி வைக்க பகவான் எப்பொழுதும் சுதர்சனத்தையே ஏவுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுதர்சனத்தாழ்வான் அருளால் நாம் எல்லோரும் நன்மை பெற வேண்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.